முதல்ல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் அப்பாக்கு ஃபோன் பண்ணேன். அவர் கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காரு. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த ஸ்கூல்ல நமக்கு அட்மிஷன் கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வேற ஸ்கூல்ல ட்ரை பண்ணலாம். இல்ல, எனக்கு இதே ஸ்கூல்ல தான் அட்மிஷன் வேணும். அப்படியே உங்க அப்பா மாதிரி அடம் பிடிக்கிறேன். அம்மா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல. சரி, இப்போ அம்மா உனக்கு ஒரு கிசி கொடுக்குறேன். இல்ல, எனக்கு உங்க கிசி வேணாம். சரி, ஒருவேளை உனக்கு என்னோட கிசி வேண்டானா என்ன, நான் இந்த பலூனுக்கு கிஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பலூன் உனக்கு கிஸ் கொடுக்க போகுது. ஓய், ஹாப்பி, போலாம். ஒரு நிமிஷம் நட்சத்திரா, ஃபோன் வருது. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்னம்மா, என்ன பாத்துட்டு இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, நான் எதையும் பார்க்கல. அப்ப வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்கம்மா. வா வா வா, உள்ள போங்க, உட்காருங்க. ஆக்சுவலி உங்க பொண்ணு ஸ்கூல்ல எல்லார்கிட்டயும் ஃபைட் பண்றா. பிரின்சிபல் ரொம்ப கோவமா இருக்காங்க. நீங்க முடிஞ்சா உடனே ஸ்கூலுக்கு வாங்க, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே, நான் இப்பவே அங்க வரேன். ஓகே, தேங்க்யூ மேம். டிரைவர் அண்ணா, இப்போ ஆஃபீஸ்க்கு இல்லை, நீங்கள் ஸ்கூலுக்கு திரும்ப போறீங்களா ப்ளீஸ்? ரெண்டு பேரோட ஐடியாஸும் யோசனைகளும் மேட்ச் ஆகாதப்போ ஒன்று மட்டும்தான் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணும், அதுதான் பணம். ஃபைல்ஸில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நமக்கு சொந்தமாயிடும். அன்னைக்கிட்ட இருந்து ஃபோன். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஹலோ அபிஷேக், நான் எவ்வளவு நேரமா உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிற. நான் தான் அப்பவே சொன்னல இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன்னு. சரி, ஆனா உனக்கும் தெரியும்ல நான் ஒரு முக்கியமான விஷயம் இல்லாம உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு. சரி ஓகேமா, சாரி. சரி, என்னன்னு சொல்லு. ஆக்சுவலி நான் ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருந்தேன். ஆனா நட்சத்திராவோட ஸ்கூல்ல இருந்து இப்பதான் ஃபோன் வந்தது. அவ மறுபடியும் அவளோட கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட சண்டை போட்டிருக்கா. என்ன? இப்ப நான் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன், என்னால ஆஃபீஸ்க்கு வர முடியாது. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம இன்னைக்கு மீட்டிங் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சலா? ஆனா இப்போ எப்படி? ஹலோ, நீ மீட்டிங் எதுக்கு கேன்சல் பண்ற? நீ மீட்டிங்கை கண்டினியூ பண்ணு. நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். இப்போ நான் ஸ்கூலுக்கு. மனோ, சுபா, அப்பா, சரி நீ உட்காரு. ரிஷி, என்ன சுபா, இவளுக்கு உடம்பு சரியில்லை, நீ டாக்டர் கூப்பிடு. சரி, எல்லாம் ஓகே, நீ ரூம் மத்த விஷயங்களை அப்புறம் பேசலாம். உட்காரு, வா, ரிலாக்ஸ் ஆகு, வா, பாத்து. சுபா, நீ கால் பண்ணு. நட்சத்திரா, நீ தூங்குற மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். எழுந்துரு, ஒழுங்கா எழுந்து பாலை குடிச்சிட்டு படு. கம் ஆன், வா. ஐடம் மிஸ்டர் டெடி. இப்போ என்ன பண்றது? நட்சத்திரா தூங்கிட்டா அப்படின்னா அம்மா இந்த பாலை திரும்ப அப்படியே கொண்டு போய் ஆகணும், அப்படிதானே? சரி, நான் இதை அப்படியே கொண்டு போயிடுறேன். குட் நைட். Got you. நீ ஆக்டிங் பண்றேன்னு சொன்னல, உன்னோட ஆக்டிங் எல்லாம் அம்மா கிட்ட வேலைக்காகாது, புரிஞ்சுதா? இந்தா சீக்கிரமா பால் குடி. மம்மி, எனக்கு பால் வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ பால் குடிச்சே ஆகணும். மருந்துன்னு நினைச்சு கூட நீ இதை குடிக்கணும். அப்பா வரலையா? வரல. ஒருவேளை அவர் வந்தாலும் நீ பால். உத்ரா, எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? இல்ல இல்லையே. இங்க பாரு, என்கிட்ட சொல்லு எதுக்காக அழறேன்னு சொல்லு. அத்தை, ரிஷி என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு பொண்ணுக்கு மட்டும் அம்மாவா இருக்கேன். அம்மாவோட உரிமை எனக்கு கிடைச்சிருச்சு. அன்பை கேட்ட கிடைக்கல, நட்பை கேட்ட கிடைச்சிடுச்சு. ஆனா அம்மான்ற உறவுலையும் ஃப்ரெண்டுன்ற உறவுலையும் எனக்கு என்னைக்கும் நான் விரும்பின சந்தோஷம்
கிடைச்சதே இல்ல. இந்த உறவுல எல்லாமே முழுசாவே கிடைக்கல. இல்லம்மா, நீ அழாத. வா, வந்து உட்காரு. வா, இங்க வந்து உட்காரு. இங்க பாரு உத்ரா, ரிஷியோட காதல் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கிடைக்கும். அனுஜா, நான் எப்படியாவது அவளை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஹாய். ஹாய். டீ ரெடியா இருக்கா? இந்தாங்க. Thank you. என்னாச்சு, ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. Thank you. பாட்டி மாம், என்னாச்சு, ஏன் எல்லாரும் எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்லடா, நாங்க விளையாடிட்டு இருக்கோம். அப்பா சின்ன பொண்ணுகிட்ட நோஸ் கட் பண்ணிக்கிட்டாரு. ஒரு நிமிஷம், இதுல சிரிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. அந்த சின்ன பொண்ணு சீட்டிங் பண்ணா, ஓகேவா? ஓ, சீட்டிங்கா? அட, அந்த சின்ன பொண்ணு உன் கூட சீட்டிங் பண்ணாளா? என்ன ரிஷி, நீ யார்கிட்டயும் தோக்க மாட்டேன்னு தானே நினைச்ச? சின்ன பொண்ணு கிட்ட போய் தோத்துட்ட. ஆமா ரிஷி, நீ ஒரு சின்ன சுட்டி பொண்ணு கிட்ட போய் தோத்து போயிட்ட. ஓகே ரிஷி, ஒரு விஷயம் சொல்லு, உண்மையிலேயே அந்த குழந்தை உன்னோட முகத்துல பஞ்ச் பண்ணாளா? ரிஷியோட முகத்துல ஒரு சின்ன குழந்தை பஞ்ச் பண்ணிட்டா. பாருங்க, ஒரு நிமிஷம், நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, சரியா? அந்த பொண்ணு ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. சின்ன குழந்தை ஒரு நல்ல புருஷன் இல்லையா? அப்படின்னா இதுக்குதான் என்னால இன்னும் அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியல ரிஷி. நீ எதுக்காக அப்படி செஞ்ச ரிஷி? நீ ரொம்ப மோசமானவன், நல்லவனே இல்ல. அப்ப எதுக்காக மறுபடியும் என்கிட்ட வந்தா? உன்கிட்ட நான் திரும்ப வரல ரிஷி. நான் உனக்காக இங்க வரல. குட், வெரி குட். உனக்கு என் வாழ்க்கையில எந்த இடமும் கிடையாது. இங்க பாரு, என்ன சுத்தி நீ எங்கேயுமே இருக்க கூடாது அனுஜா. ஜஸ்ட் கோ கோ, ஜஸ்ட் கோ. மொத்த வீடும் வெறிச்சோடி கிடக்கும். உனக்கு இன்னொன்னு தெரியுமா? நேற்று ராத்திரி உங்க அம்மா ரொம்ப சேடா, ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க. மம்மி, நீங்க எதுக்கு சேடா இருந்தீங்க? அது நீ சரியா டிஃபன் சாப்பிடலையாமே, அதனால தான் சேடா இருந்தாங்களாம். இனிமே நீ ஒழுங்கா சாப்பிடுவேன்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒழுங்கா சாப்பிடணும். ஓகே. யா ஏய் வினோத் சார், நட்சத்திராக்கு அந்த புது டாயை கொடுங்க. நீ கேட்ட டாயை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். You are great. Thank you, ஓகே பிக் பாஸ். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்கூல் டைம் ஆகுது. வா, நீங்க சீக்கிரமா இவளை சாப்பிட வைங்க. தேங்க்யூ. போ. நீ கொடுக்கிற செல்லம் தான் நட்சத்திராவை ரொம்ப கெடுக்குது. நீ எப்பவும் இதே மாதிரி இரு, என்னைக்கும் மாறக்கூடாது. என்ன? அதாவது நீ பேசாம உம்முன்னு இருந்தா பார்க்க நல்லாவே இல்லை. ஏதாவது திட்டிகிட்டே இருந்தா தான் நல்லா இருக்கு. நேற்றுக்கு நீ அப்செட்டாக இருந்ததை பார்க்குறப்ப எனக்கு எப்படி உன்னை சேரப் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த தடவையும் உன்னை இப்படி பார்த்தப்போ மனோ, அனுஜாவை தேட போன சொன்னா இங்க கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. மனோ எதிரி, எதுக்காக இப்படி தூங்குற? எதிரி, அனுஜாவை கண்டுபிடிக்க டைம் ஆச்சு, சீக்கிரமா எதிரி மனோ. அமைதியா பேசுங்கண்ணா. இங்க காதுக்கும் செவத்துக்கும், அதாவது செவத்துக்கும் காது இருக்குண்ணா. நம்ம அனுஜாவை தேடி கண்டுபிடிக்கிற மிஷன் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னா. ஓகே, பாயிண்ட். சக்சஸ் ஆகிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா மனோ, மறுபடியும் தூங்கி நீ எதிரி, சீக்கிரம் எதிரி, எதிரி மனோ, டைம் ஆச்சு, சீக்கிரம் எதிரி, நம்ம டைம் இல்ல, எதிரி, சீக்கிரம் கிளம்பு. Because Anuja is time is Anuja. இந்த போட்டுக்க சீக்கிரமா கிளம்பு. நமக்கு டைம் இல்ல சொல்றல. இங்க பாருங்க, அனுஜாவை தேட போறோம்ல. நான் நல்ல Dress போட்டே வரேன். என்ன Dress ரொம்ப கேவலமா இருக்கு. இங்க பாரு, உனக்கு பொண்ணு பார்க்க போல. என் பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிக்க போறோம். சோ டைம் இல்ல, சீக்கிரமா வா. சரி, அவளை எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? அண்ணா சொல்றேனே. அண்ணா, யார் அனுஜாவை தேடி கண்டுபிடிக்க உதவி பண்ண போறாங்களோ அவங்கள நாம பார்க்க போறோம். அட யாரு, அவளை எங்க பார்க்கணும்? ஐயோ என் செல்ல அண்ணனே, நான் போற வழியில எல்லாமே தெளிவா உங்களுக்கு சொல்றேன். வாங்க போலாம். அண்ணா, மனோ இங்க பாரு.
அது மனோ இது அனுஜா சம்பந்தப்பட்ட விஷயம், இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட